வணக்கம், நான் அருண்குமார், தலைமை ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை. இன்றைய தினம் முதலமைச்சர் வந்து எல்லாருக்கும் ஒரு 5000 ரூபாய் போட்டிருக்காரு, எல்லாருக்குமே தெரியும். ஆனா இன்னைக்கு இந்த வலசரவாக்கம் பகுதிகளில் ஒரு கடைக்கும் 5000 ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க. எந்த ஒரு காரணம் கேட்க மாட்டேன். காரணம் கேட்டா கடை இடிப்பேன்றாங்க. அந்த லேடி அதிகாரி நான் கடையை இடிப்பேன், ஃபைன் கட்டுன்றாங்க. ப்ராப்பர் நோட்டீஸ் கொடுத்தாங்களா? ஆக்கிரமிப்புனா ஊரெல்லாம் ஆக்கிரமிப்பு இருக்குன்னு ஒரு வருஷமா நோட்டீஸ் கொடுத்தாங்க. ரோடெல்லாம் தெருவோர கடைகள் பெருகி போச்சு, ரோடெல்லாம் வியாபாரம் பண்றேன், அதை ரிமூவ் பண்ண மாட்டேன்றாங்க. முறையா வணிக வரி சொத்து வரி இருக்க கடையை 10,000 ஃபைன் போடுறாங்க. என்ன அர்த்தம்? மிரட்டுறாங்க. 20 பேரை கூட வந்து குண்டர்கள் மாதிரி ரவுடிகள் தான் ஒரு காலத்துல மாமூல் வாங்கினாங்க. மாநகராட்சி அதிகாரி மாமூல் வாங்குறதுக்கா? இப்போ வந்து 20 நிமிஷம் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு அதிகாரி வந்து பார்க்கணும். காவல்துறை கூட வந்துட்டாங்க. அப்போ ஃபைன் போட்ட அதிகாரி இங்க ரவுடிசம் பண்றாங்க. என்ன ரீசன்? எதுக்கு ஒரு கடைக்கு 5000 ஃபைன் போடுறதுக்கு என்ன ரீசன்? நோட்டீஸ் கொடுத்தீங்களா? இந்த பிரச்சனைக்கு இந்த பிரச்சனை நோட்டீஸ் கொடுத்தீங்களா? ஆக்கிரமிப்பு தெருவெல்லாம் அத்தனை கடை ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கான். பிளாட்ஃபார்ம் கடை, ஹோல்சேல் வியாபாரம் எல்லாம் தெருவில் நடக்குது. ஒரு வருஷமா மாநகராட்சி மனு கொடுத்து அங்கேயும் இங்கேயும் அலையிறேன், பதில் இல்ல. ஒரு கடைக்காரன் கூட வரமாட்டேன்றான், பயப்படுறான். வலசரவாக்கம் பகுதியில் இருக்க ஒரு கடைக்காரன் கூட பயப்படுறாங்க. வந்தா எங்க கடை சீல் வச்சிருவாங்க அப்படின்ட்டு. அப்ப எங்களை கைது பண்ணுங்க. அப்புறம் எதுக்கு சங்கம்? அப்புறம் எதுக்கு வியாபாரம்? அப்புறம் எதுக்கு முதலமைச்சர்? அப்ப இன்னைக்கு எல்லா இடத்துலயும் 5000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. எங்ககிட்ட பிடிங்கிதான் மகளுக்கு 5000 ரூபாய் தரணுமா அப்படின்ற கேள்வி எழுது. இன்னைக்கு இதுக்கு பதில் தெரியலன்னா நாளைக்கு இந்த இடத்துல 1000 வியாபாரிகளை திரட்டி நான் இந்த இதை லாக் பண்ணுவேன். நான் இப்போ ஓப்பனா சொல்லிட்டேன். இன்னைக்கு அவங்க இன்னைக்கு பதில் சொல்லனா நாளைக்கு வலசரவாக்கம் நகராட்சி அலுவலகம் 1000 வியாபாரம் முற்றுகையிடுவேன். அது என்ன பண்ணுவோம் அவங்க பண்ணிக்கிட்டோம். கைது பண்ணிக்கிட்டோம். வாழ்க சுதேசி வணிகம், வளர்க இந்த மண்ணுக்கு நீதி கொடுக்கல. இது கண்டிப்பா முதலமைச்சருக்கு போனோம். முதல்வருக்கு அவப்பெயர் ஏற்படுத்துற அவர் கிடையாது. அவர் சிறப்பான திட்டங்களை கொடுக்கிறாரு. இது போன்ற அதிகாரிகள் மிரட்டி முதல்வருக்கு அவப்பெயர் ஏற்படுத்துறாங்க. இங்க கவுன்சிலர் அடுத்த எப்படி இங்க ஓட்டு வாங்குவாரு? எப்படி ஓட்டு கேட்பாரு வியாபாரிகிட்ட? இப்ப எலெக்ஷன் வந்து முதலமைச்சர் எப்படி ஓட்டு கேட்பாரு? நான் மக்கள்லாம் 5000 ரூபாய் கொடுத்தா அந்த 5000 ரூபாய் எங்கிருந்து கொடுக்குறீங்க? வியாபாரம் மிரட்டி கொடுக்குறீங்களா? அதனால தயவு செய்து இதுக்கு வரணும். இல்லைன்னா நாளைக்கு காலையில அதிகாலை எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு வந்துடும். 9 மணிக்கு கண்டிப்பா நகராட்சி அலுவலகத்தை நான் பூட்டு போடுவேன் சார். தயவு செய்து தப்பா நினைச்சீங்க சார். அது வரவே இல்லையே. 20 நிமிஷம் வந்து உட்காந்துருக்க நாய் மாதிரி உட்காந்துருக்க. காவல்துறை வந்து யாருமே வரலையே, உள்ள இருந்து எட்டி பார்க்கலையே. அப்ப அந்த அளவுக்கு அலட்சியம் தானே. ஒரு 10 பேர் வந்து இங்க ரோட்ல உட்காந்துட்டு இருக்கோம். ஒருத்தர் வரலாம், அப்ப என்ன இருக்கு? உன்னால என்ன பண்ண முடியும்? அப்படி பச்சையா சொன்னா உன்னால என்ன புடுங்க முடியும்? புடுங்கன்றதுன்னு அர்த்தம் இது. அதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு சொல்லுங்க. எங்க முதல்வரை கூட ஈஸியா பார்த்துலாம் போட்டுருங்க. ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி சார் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா முதல்வர் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு, சம்பந்தப்பட்ட அமைச்சர் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. ரவுடிசம் பண்ற இது பண்ற அது ஒரு பெண் அதிகாரி. நீ இடிக்கவா ஃபைன் கட்டுறேன்னு கேக்குறாங்களா? அது எந்த தைரியத்தை யார் கொடுத்தது? நான் இடிக்கவா இல்ல ஃபைன் கட்டுறேன்னு கேக்குறாங்க. அந்த தைரியத்தை யார் கொடுத்தது?